ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து இந்த நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். குடும்ப வாழ்க்கைக்கு தேவை பணம், ஊழியத்துக்கு தேவை பணம், வியாபாரத்துக்கு தேவை பணம், தொழிலுக்கு தேவை பணம், எதிர்கால தலைமுறைக்கு தேவை பணம். நல்லது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. பிரசங்கிலிருந்தும் தீமத்திலிருந்தும் 2 வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாம். பிரசங்கி 10:19. பிரசங்கி 10:19. பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். 1 தீமோத்தேயு 6:10. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பல ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஒரு செடி வளர்றதுக்கு, மரம் வளர்றதுக்கு வேறு எப்படி முக்கியமோ, பண ஆசை கொலைக்கும், கொள்ளைக்கும், அசிங்கத்திற்கும் இன்னைக்கு பண ஆசை தான் வேறாகிறது. பணம் தவறல்ல. தமிழ்ல சொல்லுவாங்களா, பணம்னா பணம் வாயப்பழக்கம். ஆனால் ஒருவேளை சாகும்போது சில ஐதீகமா அந்த சரி பணத்தினுடைய நெத்தியில அல்லது எங்கேயோ பைசா ஒட்டி அனுப்புறாங்களான்னு எனக்கு தெரியல. பணம் நல்லது, ஆனா பண ஆசையினாலே குடும்பத்தை இழந்தவர்கள் உண்டு. பண ஆசையினாலே ஐக்கியத்தை இழந்தவர்கள் உண்டு. பண ஆசையினாலே தங்கள் வாழ்க்கையை அழித்தவர்கள் உண்டு. ஒரு சகோதரி 30 வயது திருமணம் ஆயிருந்தது, 2 பிள்ளைகள் இருந்தது, புருஷன் இருந்தார், நல்ல வாழ்க்கை. ஆனால் அப்பா திடீர்னு இறந்து போனார். அப்பா இறந்தபோது கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி மதிப்புள்ள சொத்து அவள் கையில் வந்தது. அதுக்கு பிற்பாடு அவள் அந்த சொத்தை கவனிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில், அதை பெருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவள் பெருக்கினால் நல்லது. கணவனை கவனிக்க மறந்தாள், பிள்ளைகளை கவனிக்க மறந்தாள். நல்ல சாப்பாடு சாப்பிட்றவர்கள காலியாயிருமோ, நல்ல ட்ரெஸ் பண்ணல காலியாயிருமோ. பையன் ஒரு முறை விபத்துக்குள்ளாகி தன் கால் ஒடிந்த போது அரசாங்க மருத்துவமனை ஒன்று கவனித்தார். ஏன்னா பண செலவாயிருமே. நடந்தது தெரியுமா, குடும்பத்தையும் கவனிக்காம, தன்னையும் கவனிக்காம, வயோதிப காலத்தில் யார் அவளை கவனிக்காம அனாதையா செத்தாள். ஆனா அவளுடைய மதிப்பு என்ன தெரியுமா, சாகும் போது 400 கோடிக்கு சொத்து இருந்துச்சு. என்ன பிரயோஜனம்? மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினால், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? பணம் ஆண்டவர் தருவார், தேவையை சிந்திப்பார். அதன் காலத்தில் எல்லாவற்றையும் தேவை சிந்திப்பார். பணம் தான் முக்கியம் என்று வாழ்க்கை இழந்து விடாதீர்கள். பணம் தான் முக்கியம் என்று குடும்பத்தை இழந்து விடாதீர்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்ல ஃபேமிலியோட ஐக்கியமா இருங்க. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். சம்பூர்ணமாய் வாழ அவர் தந்திருக்கிறார். அதை அனுபவிங்கள். கர்த்தருக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, சகோதரர்களுக்கு கொடுங்க, நல்லா பயன்படுங்க. ஆமென். பணம் பணம் அது மட்டும் அல்ல வாழ்க்கை. வாழ்க்கையில் தேவை பணம். ஆனால் பணம் மாத்திரம் வாழ்க்கை அல்ல. இந்த சிந்தையோடு வாழுங்கள். ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை அனுபவிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் 10 நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, நீ தந்த செல்வத்தை, நீ தந்த ஆசீர்வாதத்தை நன்றாய் அனுபவிக்க கிருபைதான். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை சந்திக்கிறேன். அதில் கிருபைகளை தாங்குவதாக. God bless you. Have a nice day.